ஏங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். எப்படின்னா ஒரு அக்காலாம் சொல்லியிருந்தாங்க, உன் கழுத்தில் 50 பவனா இல்லையே 50 லட்சம் கிடக்கும் பாருக்கே, உனக்கு அதுக்கு நாங்கள் லைக் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் லைக் பண்ணுவோம், போ உனக்கு லைக் போட முடியாது. கஷ்டப்படுறவங்கண்டா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்கு? நம்ம நல்லபடியாக வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு. அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்காக சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை சில பேர் காட்டுவாங்க, சில பேர் காட்ட மாட்டாங்க. எனக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னு மனுஷங்க மற்றவங்கிட்ட காட்டணும், நடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேங்க. என்றைக்குமே நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுபடி வாழ்ந்துட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். இருக்கிறத வச்சு பெருசான சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம்னு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நம்ம பெருசாக நினச்சி நான் திருப்தி அடைஞ்சிக்கிடுவேன். அப்படித்தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் அந்த நகையெல்லாம் எடுத்து பண்ண போட முடியுது. அப்புறம் வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம அடுத்து சாப்பிட திங்க தூங்க அப்படி இருந்துக்கிட்டா பண்ணி போட்டிருக்கேன். இல்லை புருஷன் சம்பாதிச்சிட்டு வரட்டும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருந்துக்கிறேன். புருஷனோட கிடந்து இணைஞ்சு நானும் பாடுபட்டு உழைச்சதுனாலதான், கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான்க்கா அந்த நகையெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியல விவரம். கஷ்டப்படுறவங்களுக்கு நான் லைக் பண்ண போறேன்றீங்க. அவங்க உங்களை ஏமாத்துவாங்க. சில பேர் என்ன அதிகமான பேர் ஏமாற்றந்தேன். என்னையம்மா நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்கிறேன். உண்மையான விஷயங்களை நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 50 பேர் ஒரு விஷயத்த நடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிச்சு போடுறதுக்கு போய் நீங்கள் கமாண்ட் பண்ணுறீங்க. அந்த கமாண்டெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சாதாரணம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இங்கே ஒன்று அப்படி நடக்கவே இல்லையே. நடக்காதவங்களுக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு பண்ணுங்க, அது தேவையில்லை அப்படின்னு அதான் போகிறாங்க. நீங்கள் போடுற கமாண்டை நான் பெருசாக நினச்சி ஏன் எடுத்து பேசுகிறேன்னா இங்கே நடக்குது உண்மையிலேயே. அதுக்கு தான் நீங்கள் கமாண்ட் கொடுக்குறீங்க. அப்போ நம்மளை மாற்றிக்கிறணும். இந்த சேலையை ஒழுங்காக கட்டுன்னு சொல்கிறது, இந்த இது இப்படி சட்டை ஓடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்குது உண்மையிலேயே. அதனால நான் அதை மாற்றிக்கிறேன். அது மாதிரி நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்ட மனசுக்கு புரிஞ்சுக்கிற தெரியும். புரிய தெரியாதவளுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. என்னங்க மக்களே, எனக்கு தெரிஞ்சு என்ன, நம்ம உழைச்சி நம்ம பண்ணின நகையே நம்ம நல்லது. ஒரு பொங்கலோ தீபாவளி, ஒரு தாய் வீட்டுக்கு போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்னா போட்டுக்கிறதானே. இதில் இருக்கிற ஊரும் பார்த்து நம்மளை கொள்ளையடிச்சிருவாங்க, நம்மளை விரட்டி வந்துடுவாங்க, நம்மளை பெரிய மணக்காரி நினச்சி லைக் போட மாட்டாங்க. அப்படிலாம் நாடகம் நடிக்கணும்னு என்ன இருக்குது? அதனால தான் நான் போட்டுக்கிறேன். எனக்கு நான் சொல்கிறது ரைட்டு தானே? ரைட், நல்லா லைக் பண்ணுங்க. அவங்க கிடக்காங்க லைக் பண்ணாட்டேன்னா